ஹலோ மைடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் நைட் தூங்க போகிற இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வந்திருக்கு. ஒரு சில மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறையாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஒரு சில பகுதிகளில் ஒரு சில பள்ளிகளை மட்டும் நாளை தினம் வந்து விடுமுறை விட்டுருக்காங்க. அப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாவட்டங்களில் ஒரு சில பள்ளிகளை மட்டும் விடுமுறை சொல்லி விட்டுருக்காங்க. அதை தொடர்ந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பள்ளிகள் இயங்கும் என்ற மெசேஜ் பண்ணால் விட்டுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ யாரும் கவலைப்பட வேணாம். பப்ளிக் சேவை நெருங்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் வருத்தமாக தான் இருக்கும். இத்தனை நாள் லீவ் விட்டுட்டு இப்போ ஸ்கூலுக்கு போய் சலுப்பதாக இருக்கும். கண்டிப்பாக ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அடிப்பாங்க. அடிக்கிறதா ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு ஜாலி தான், என்ஜாய் பண்ணுறது. பட் ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரியாது, சத்தியமாக புரியாது. நீங்கள் காலேஜ் லெவலில் போய் அந்த காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலு காலேஜெல்லாம் முடிச்ச வரும்போது அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க இதெல்லாம். ஸோ ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மெசேஜ் வந்துருச்சா இல்லையா? நாளைக்கு வேணா பள்ளிகள் வழக்கம் போல இயங்கும் என்ற மெசேஜ் எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சார்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எத்தனை மாவட்டத்தில் லீவ் விட்டுருக்காங்க, எந்த பள்ளிகளில் லீவ் விட்டுருக்காங்க சொல்லி உங்கள் மாவட்டத்தில் எங்கள் மாவட்டத்தில் எங்கள் பள்ளிகளுக்கு லீவ் விட்டாங்க, உள்ளூர் விடுவே விட்டாங்க சொல்லி அதையும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் தெரிய வரும் எத்தனை மாவட்டத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க, எத்தனை டிஸ்ட்ரிக்ஸில் எத்தனை தாலுக்காவில் உங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட்டுருக்காங்கன்னு தெரிய வரும். ஓகேங்களா? ஓகே, இதே தொடர்ந்து உங்களுக்கு அடுத்த வாரம் போனால் உங்களுக்கு திரும்பியும் விடுமுறைப்பா. ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அடுத்த வாரம் திரும்பியும் இப்போ உங்களுக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு உங்களுக்கு திரும்பி ஒரு 4 நாள் லீவுப்பா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 4 நாள் லீவ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அண்ட் இதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா குமராப்பாளையம் நாமக்கல்ல இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குமராப்பாளையம் மாவட்டத்தில் உள்ளூர் உண்மையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாசி திருவிழா வருது. அது இப்போ மாசி திருவிழா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்கள் லீவ் வரும்ப்பா. அடுத்த மாதம் உங்களுக்கு லீவ் இருக்குப்பா. இது வேணா ஒன்லி ஃபார் குமராப்பாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க குமராப்பாளையம் மட்டும்தான். மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே லீவ் கிடையாதுப்பா. ஏன்னா அது உள்ளூர் விடுமுறை. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா குமராப்பாளையத்துக்கு மட்டும் அடுத்த மாதத்தில் ஒரு 5 நாட்கள் 4 நாட்கள் லீவ் வரும். ஓகேங்களா? இதே தொடர்ந்து அடுத்தபடியாக 6th 7th 8th 9th பப்ளிக் எக்ஸாம் டைமில் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பப்ளிக் கொஸ்டின் அப்லோட் பண்ணப்படும்ப்பா. ஸோ உங்களுக்கு அப்போ அப்லோட் பண்ணால் ஓகேவா, இல்லை இப்போ இருந்து அப்லோட் பண்ணலாமா சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கான பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டடி மெட்டீரியல் பிளான் அண்ட் எப்படிலாம் படித்தா எப்படி சென்டம் எடுக்க முடியும் ஏடு பண்ணால் எல்லா பிளானும் பண்ணால் உங்களுக்கு February 1 ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ண வரோம்ப்பா. 30 டேஸில் எப்படி சென்டம் எடுக்கிறது, எப்படி 70 to 80 மார்க் எடுக்கிறது எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்முடைய கௌதம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். மறக்காம அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த PDF இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதில் தான் வரப்போகுது, குரூப்ஸில் வரப்போகுது. ஸோ மறக்காம அந்த குரூப்ஸில் ஜாயின் பண்ணிட்டு நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே தொடர்ந்து 10th 11th 12th என்ன சப்ஜெக்ட் எந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸாக வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் 10th படிக்கிறேன் ப்ரோ, 10th மேக்ஸ் எனக்கு முக்கியமாக வேணும் ப்ரோ, 10th மேக்ஸ் 10th சோஷியல் எனக்கு முக்கியமாக வேணும் ப்ரோ, அதான் ப்ரோ எனக்கு ரொம்ப வரவே மாட்டேது. ஸோ கண்டிப்பாக அது எனக்கு முக்கியமாக வேணும் ப்ரோ. அண்ட் 11th வேணும் அதே மாதிரி தான் சேம் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி வேணும் ப்ரோ. 12th சேம் அதே மாதிரி தான் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ, இதுக்கெல்லாம் முக்கியமாக கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுங்க ப்ரோ சொல்லி கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். அது இதுமே நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே சில குட்டீஸ் நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன் வழக்கம் போல உங்களுக்கு. ஸோ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்க்கு இன்னும் ஒரு 30 days தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய கௌதம் சேனல்ஸ் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ் அப்படியே தூங்குங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ் தட்ஸ் இட். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.